Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் 800 அடி உயர தேவாரக்கட்டு மலைப்பகுதியில் மாலா மல்லேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. ஆண்டுதோறும் நடக்கும் தசரா விழாவில் நள்ளரவல் மாலம்மா மற்றும் மல்லேஸ்வர சுவாமியின் திருமண நிகழ்வு நடைபெறும். அதன் பிறகு சுவாமி ஊர்வலம் விளக்கு வெளிச்சத்தில் நடக்கும். சுவாமி சிலைகளை பாதுகாக்க ஒருபுறம் 3 கிராமங்கள், மறுபுறம் 7 கிராமங்கள் என மொத்தம் 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இரு குழுவாக பிரிந்து குச்சிகளுடன் சண்டையிடுவது போல ஒரு சடங்கு நடத்தப்படும். காலம் காலமாக இந்த நிகழ்வு நடக்கிறது. அதை பன்னி உற்சவ் என ஆந்திர மக்கள் அழைக்கின்றனர். இந்த முறை தேவாரக்கட்டுவில் தசரா விழா கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடந்தன. விழாவின் ஒரு பகுதியாக நடக்கும் பன்னி திருவிழாவிற்கு 2 லட்சம் பேர் வந்தனர். நள்ளரவில் மாலா மல்லேஸ்வர சாமியின் திருமண நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்த ஊர்வலத்தில் தடியால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சடங்கு நடந்தது. ஒரு பக்கம் நெராணி கிடண்டா மற்றும் கோதபேட்டா கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், மறுபுறம் அரிகேரதண்டா, சுலுவாய், எல்லார்த்தி, குருகுண்டா, பிலேஹால் மற்றும் விருபபுரம் ஆகிய 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் என இரு குழுவாக இருந்தனர். இதில் சுவாமி சிலைகளை எடுப்பதிலும் ஊர்வலமாக கொண்டு செல்வதிலும் இரு குழுக்களிடையே போட்டி ஏற்பட்டது. இரு குழுக்கள் தடியால் தாக்கிக் கொண்ட சடங்கு யாரும் எதிர்பாராத விதமாக திடீர் வன்முறையாக மாறியது. ஒருவரை ஒருவர் தடிகளால் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இதில் 2 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கர்னூல் மாவட்ட எஸ்பி விக்ராந்த் பாட்டல் மேற்பார்வையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் பாரம்பரிய சடங்கு வன்முறையாக மாறியதை போலீசாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தசரா விழாவில் நடந்த சடங்கில் 2 பேர் பலியான சம்பவம் ஆந்திராவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.